ஹே ஹாய்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு தான். இந்த ஸ்டிச்சுமே வந்துட்டு நீங்கள் ப்ளவுஸ்லேயுமே வந்து இந்த பேட்ச் ஒர்க்கு இருக்குது இல்லையா, சேம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ஸ்டிச்சோட அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அந்த பேட்ச் ஒர்க்கை வந்து நீங்கள் தனியாக கேன்வாஸ் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து ஒரு ஆப்பிள் ஷேப்பில், லீஃப் ஷேப்பில், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ், என்ன ஃப்ளவர் பிடிக்குமோ அந்த மாதிரியான ஷேப்லாம் வந்துட்டு இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து போடலாம். ஓகேங்களா? அதுக்காக நான் இப்போ வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் உங்களுக்கு வந்து டைமண்ட் ஷேப் வந்து போட்டு காட்டுறேன். நீங்கள் வந்துட்டு இதை வட்டம், நீள்வட்டம் அந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் போடலாம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அவுட்லைன் பண்ணிடுறேன். இது தான் வந்துட்டு நமக்கு இந்த ஸ்டிச்சோட கேட் லைனு. இதுக்கு அடுத்ததுமே நம்ம இந்த ஸ்டிச்சஸ் முடிச்சுட்டு ஒரு அவுட் ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கும்போது ரொம்பவே வந்துட்டு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது நான் வந்து இந்த டைமண்ட் ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கேன். இது வந்துட்டு நம்ம நார்மலாக பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்க யூனிக்காக இருக்கும். அதோடு சேர்த்து இப்போது இந்த ஸ்டிச்சில் வந்துட்டு இந்த சைடில் வருது இல்லையா, அந்த சைடில் வந்துட்டு இதை நீங்கள் கேட் லைனாக யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம அவுட்லைன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த செயின் ஸ்டிச் பதிலாக நீங்கள் வந்துட்டு பீட் வச்சு யூஸ் பண்ணலாம், சீக்வன்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம், ஜர்தோசி வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது நான் நார்மலாக கீழே இருந்து எடுத்திருக்கேன். இதுவுமே ஃபுல்லாகவே வந்துட்டு செயின் ஸ்டிச் தான், பட் லாங்காக போடணும். ஓகேவா? இந்த செயின் ஸ்டிச்சுக்கு வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ எடுக்கிற செயின் ஸ்டிச்சில் வந்துட்டு எந்த இடத்துல குத்தி வெளியே எடுக்கிறீங்களோ அடுத்த 3 லைன், அதிகபட்சம் 4 லைன் வச்சுக்கோங்க. அந்த 4 லைனுமே நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த லைனில் குத்துனீங்களோ சேம் அதே இடத்துல குத்தி நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்தாவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் போடுற ஸ்டிச்சஸை வந்து பார்த்தாவே உங்களுக்கு புரியும். நான் வந்துட்டு அன்ஈவனாக போடலை. இப்போ நான் ஃபஸ்ட்டு லைன் வந்து எந்த செயின் ஸ்டிச்சில் கொடுத்தனோ சேம் அதே இடத்துல தான் நான் வந்து குத்தி வெளியே எடுத்திருக்கேன். ஓகேவா? இதே போல் நீங்கள் 5 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து 4 வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஒரு பக்கத்தில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு போட்டு காட்ட போகிறேன். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் சப்போஸ் கேப் விட்டுட்டிங்கன்னா அதனோட அவுட்லுக் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கத்தில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். ஓகேங்களா? இப்போ பொறுமையாக பாருங்கள். தயவு செஞ்சு நம்மளோட வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அடுத்தது இதில் வந்துட்டு நீங்கள் எத்தனை கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. இதில் இருக்க பெனிஃபிட்டு அதுதான். நீங்கள் இதில் எத்தனை கலர்ஸ் வேணாலும் மல்டி கலரில் யூஸ் பண்ணலாம். பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நான் 3வது லைன் வந்து போட்டுட்ருக்கேன். எப்படி போடுறேன்னு பாருங்கள். நான் எந்த இடத்துல குத்தி எடுத்தனோ சேம் அதே இடத்துல இந்த 3வது லைனுமே வந்து குத்தி எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? இது வந்து நான் டபுள் கலர் வச்சு போட்டிருக்கேன். உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் இதனோட ஷேப்பை மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம், கலர்ஸ் மாற்றிக்கிறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். அது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது நீடில் வந்து திருப்புறதுக்கான ஒரு நல்ல ஒரு இது வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி, நீடில் வந்து திருப்பி ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சரி ரொம்பவே நல்லா வந்துடும். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்ன மாதிரியான ஒரு சின்ன யூடியூபருக்கு உங்களோட ஆதரவை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃப்ரீயாகவே ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னோடய வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நம்மளோட குரூப்பில் வந்து ஜாயின்ட் ஆகிக்கோங்க. இப்போது நான் வந்துட்டு க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், பிங்க்குக்கு அடுத்தது க்ரீன் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஸ்டிச்சஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நடுவில் போடணும். ஓகேவா? இந்த 4 லைன் வந்து ஒரே லைனில் குத்தி எடுத்திருப்பேன். இப்போ நான் இந்த கலர் யூஸ் பண்ணும் பொழுது அந்த குத்தி எடுத்தும் பார்த்திங்களா, அதுக்கு நடுவில் குத்தியிருப்பேன்.
உங்களுக்கு வீடியோ வந்து பார்க்கும்போது ரொம்ப கிளியராகவே தெரியும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா வந்துட்டு வீடியோ வந்து கொஞ்சம் ஜூம் லெவலில் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே நல்லா கொஞ்சம் தெரியும். உங்களுக்கு சப்போஸ் கன்ஃப்யூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு புரியும். ஓகேங்களா? பாருங்கள். இப்போ இந்த லைனுமே சேம் நான் அப்படியே தான் கொடுத்துட்டு வரேன். எந்த இடத்துல குத்தி இருக்கணும் அதே இடத்துல குத்தி 4 லைன் வந்துட்டு நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு நம்ம அட்வான்ஸ் கிளாஸ் பார்க்கும்போது ஜர்தோசியை வச்சுலாம் வந்துட்டு நீங்கள் மேட் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிச்சஸை வந்து நீங்கள் யூனிக்காக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பீடில் வரும்போது பீட் மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து டக்குன்னு புரியும். ஓகேங்களா? இப்போ வந்து ஹெவி கிராண்ட் ப்ளவுஸ் வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபில்லிங்க்காக இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு ஆப்பிள் ஷேப்பு, அதான் ஷேப்ஸ்லாம் சொன்னாலே உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப்லாம் வச்சு நீங்கள் அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு போகலாம். ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். இப்போ 3வது லைன் போட்டுட்டு வரேன். பொறுமையாக பார்த்தா தாங்க உங்களுக்கு புரியும். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சுட்டு மறுபடியும் போனீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் டவுட் வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு புரியும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்ருக்கேன். பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு எனக்கு வந்து இந்த ஸ்டிச்சஸ் புரியலைங்க மேம் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா கூட தாராளமாக நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் வேண்டான்ற மாதிரி யோசிக்கிறவங்க தாராளமாக நம்மளோட யூடியூப் சேனல்லையுமே வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் நாட் வந்து தெரியாத மாதிரி போடுங்க. ஓகேங்களா? நான் வந்துட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். நான் வந்து அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணாமல் அடுத்தடுத்த த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு லேயர் வந்து முடிச்சிட்டிங்கன்னா அந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ன ஆகும்னா கீழே குத்தி எடுக்கும்போது வேறு த்ரெட்டு வந்துட்டு மாட்டிக்கும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள். நீங்கள் வந்துட்டு அடுத்த லைன் வந்து போட போகிறீங்க, கரெக்டாக அடுத்த லைன் போடுறீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி அதுக்கு நடுவில் ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் லைன் வந்துட்டு ஒரே லெவலில் வந்து 4 ரோ வந்து போட்டு எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்த லைனில் வந்துட்டு அந்த நடு பார்ட்டில் வந்து குத்தி எடுத்திருக்கேன். சேம் இதுக்கு அடுத்து வர பார்ட்டிலையுமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த நடு பார்ட்டை தான் வந்து குத்தி எடுத்திருப்பேன். ஓகேவா? இதே போல் தான் அதுக்கு அடுத்தடுத்து வர பார்ட்டு எல்லாமே நம்ம நடுவில் குத்தி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் 4 ரோ போடுறீங்கன்னா நான் அந்த 4 ரோவுமே வந்துட்டு அன்ஈவனாக போடாமல் ஸ்ட்ரைட் லைனாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும்.
இதுக்குமே வந்துட்டு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் பண்ணால் தான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எந்த மாதிரி ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பைனாப்பிள் இருக்கு இல்லையா, அந்த பைனாப்பிளோட ஷேப்லேயுமே வந்துட்டு நீங்கள் வேறு வேறு டிஃப்ரெண்ட் கலர் வச்சு அழகாக ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? பைனாப்பிள் ஷேப் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது நீங்கள் லீஃப் இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு வந்திருப்பீங்க ஸ்டிச்சஸ்லாம். ஸோ அந்த லீஃப்மே வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். லீஃப் ஸ்டிச்சஸ்லேயே வந்து இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து போடலாம், தாராளமாக போடலாம். நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஒரு பொண்ணு வந்து குடம் தூக்கிட்டு போகிற மாதிரி அவங்களோட ஸ்கர்ட்டு, ஓகேவா, அந்த ஸ்கர்ட்டில் அவங்களோட ப்ளவுஸில் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இதை ஹோம்ஒர்க் பண்ணலாம். ஷேப்ஸ் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயரில் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர், ரவுண்டு, அப்புறம் ரெக்டாங்கிள், ஓகேவா, இந்த 3 ஷேப்லேயும் பண்ணலாம். அப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த 4 ஷேப்லேயுமே வந்துட்டு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். நான் சொல்கிறது வந்துட்டு இது ஷேப்ஸு, ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு ஷேப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஹோம்ஒர்க்குன்ற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த கேர்ளு, இல்லை ஒரு பைனாப்பிள், இல்லை ஒரு 3-4 ஆப்பிள்ஸ் இருந்தது, அந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அழகாக பண்ணலாம். கண்டிப்பாக இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு தான். ஸோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப அழகாக வரும். இதுக்கு அவுட்லைனாக நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். இப்போது நான் வந்து லாக் பண்ணிட்டேன். இப்போது இந்த சைடு வந்து யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேப் விட்டு விட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இது வந்து எப்படி வருது, இதனோட அவுட்புட் எப்படி வருது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, குத்தி எடுத்துட்டேன்னா இப்போ மறுபடியும் அந்த நடுப்பார்ட்டில் வந்து குத்துறேன். குத்திட்டு மறுபடியும் கொண்டு போய் அந்த நடுப்பார்ட்டில் குத்துறேன். ஓகேவா? இதே போல் தான் நீங்கள் வந்து போடணும். அந்த நடுப்பார்ட்டில் தான் குத்தி எடுக்கணும். ஓகேவா? பாருங்கள், இதே போல் வந்துட்டு நீங்கள் இந்த நடுப்பார்ட்டில் வந்து குத்தி குத்தி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் கேப் பண்ணி தான் போட போகிறேன். ஓகேவா? அடுத்த பாதி வந்து கேப் பண்ணி போட போகிறேன். ஸோ அப்படி போடும்போது இதனோட வந்து அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் போடுறீங்கன்னா கேப் இல்லாமல் போடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், அந்த பக்கம் போட்டிருக்கிறதுக்கும் இதில் போட்டிருக்க இந்த 4 லைனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஒரு மாதிரி கலைஞ்சி நல்லா இல்லை பாருங்கள். உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து கொஞ்சம் கேப்பாகவுமே போட்டிருக்கேன். ஸோ இந்த தவறு வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதால தான் ஒரு பக்கம் வந்து நல்லா போட்டிருப்பேன், ஒரு பக்கம் வந்துட்டு இந்த தவறை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்து போட்டிருக்கேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.